ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஆட்டோவை நிறுத்திட்டு கீழே இரும்பு தடுப்புகள் எல்லாம் கால்வாய் மேலே போட்டிருப்பாங்க. அதில் 2 இரும்பு தடுப்புகளை அப்படியே ஆட்டோவில் வச்சு தூக்கிட்டு போகிறது தான் பார்க்குறோம். இந்த இரும்பு ரொம்பவே வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கடையில் போட்டு காசு பார்க்கலாம்னு நினச்சிருப்பாங்க போல். அதுக்காக இப்படி மக்கள் நடக்கிற இடத்துல இருக்கிறத தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இங்கே ஒருத்தர் பைக்கில் வந்துட்டு இருக்கிறாரு. அதே நேரம் ஒருத்தர் ரோடை கிராஸ் பண்ணி போகிறாரு. பைக்கில் வந்தவர் ஏதோ பைக்கோடு சேர்ந்து கீழே விழுற மாதிரி குரல் கொடுக்கவும் பக்கத்தில் வந்தவர் உடனே ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறாரு. இது எல்லாம் ஒரு ஆக்டிங்காக தான் இருந்திருக்கு. ஏற்கனவே சொல்லி வச்சு இதே மாதிரி இவர் பக்கத்துல வந்து ஹெல்ப் பண்ண வரவும் இன்னொருத்தர் வேகமா வந்து அவர் பாக்கெட்ல இருக்கிற போனை எடுத்துட்டு இருப்பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் விஷயமே புரிஞ்சிருக்கு. 2 பேரும் ஒரே ஆட்கள் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பைக்ல 2 பேர் போயிட்டு இருக்காங்க. ரோட்டோரத்துல ஒரு பைக் பூட்டாம அப்படியே இருக்குது அப்படின்னு பார்த்ததும் உடனே வேகமா பின்னாடி இருக்கிறவர் இறங்கி அந்த பைக் எடுக்கிறதுக்கு பார்த்துருக்கிறாரு பாருங்க. பைக்கோட ஓனர் பக்கத்துல தான் நின்று இருக்கிறாரு. உடனே வேகமா போய் பைக்கை பிடிக்கிறாரு. இருந்தாலும் அந்த ஆள் எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக தான் பார்த்துருக்கிறாரு. ஆனா கையோடு பிடிச்சிக்கிட்டாங்க பாருங்க. பைக்குக்கு சொந்தக்காரர் பக்கத்தில் இருக்கும்போதே இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது பெட்ரோல் பங்கில் நடக்கிற சம்பவம் தான். காரில் வந்து பெட்ரோல் போடுறாங்க. ராத்திரி நேரம் பெட்ரோல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு பணம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா வேலை முடிஞ்சதும் கார் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு தான் தயாராக இருக்கிறாங்க பாருங்களேன். அந்த பைப்பை கூட இன்னும் உருவி எடுக்கல. அதோட சேர்ந்து கார் கிளம்பி போயிடுச்சு. ராத்திரி நேரம் இன்னும் உஷாராக இருக்கணும் போல. இனிமே பணத்தை வாங்கிட்டு தான் பெட்ரோலே போடணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இதே மாதிரி ராத்திரி நேரத்தில் நடந்த சம்பவம் தான். பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. அது வரைக்கும் வெளியே நின்றுட்டு இருந்த ஆளு குடுகுடுன்னு வேகமா கார் எடுக்கிறதுக்கு போறாரு பாருங்க. அங்க வேலை பார்த்தவரை மெதுவா இதுக்கு பணம் வாங்குறதுக்கு ரெடி ஆகுறதுக்குள்ள ஆள் அங்கிருந்து கிளம்பவே ஆரம்பிச்சாச்சு. பணத்தை கொடுக்காமலே இப்படி கார் எடுத்துட்டு கிளம்புறாங்களேன்னு அதுக்கப்புறம் தான் இவருக்கு விஷயம் புரிஞ்சிருக்கு. ஓடி போய் பிடிக்கிறதுக்குள்ள கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியிருக்கு பாருங்களேன். இதுக்காகவே ராத்திரி நேரத்துல 2-3 பேர் சேர்ந்து வேலைக்கு நிக்கணும் போல. இருந்தாலும் இப்படியெல்லாம் ஏமாத்துவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல 2 லேடிஸ் நடந்து போயிட்டு இருக்காங்க. பக்கத்துல பைக்ல ஒருத்தர் நெருங்கி வர மாதிரி தெரிஞ்சது. வந்து வேகத்துல அப்படியே செயினை தான் பிடுங்க பார்த்துருக்கிறாரு. எவ்வளோ உஷாராக இருக்க வேண்டியிருக்கு பாருங்க. இது ஹைதராபாத்தில் நடந்த சம்பவம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இது எல்லாமே பால் பாக்கெட் வச்சிருக்கிற பாக்ஸ் தான். இது எல்லாத்தையும் கடைக்கு முன்னாடி இறக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. கடைக்காரர் வந்ததுக்கப்புறம் எல்லாம் எடுத்து உள்ளே வைப்பாருன்னு. ஆனால் கடைக்காரர் வரதுக்கு முன்னாடி ரோட்டில் ஆட்டோவில் வந்து ஆட்கள் வேகமாக அந்த பால் பாக்கெட் எல்லாம் உள்ளே தூக்கி வச்சு கொண்டு போகிறது தான் பார்க்குறோம். ஏதோ மீதியாக 4-5 பாக்ஸை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயாச்சு. இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்கே ஒரு பஸ் போயிட்டுருக்கு. நிறைய வண்டிகள் போயிட்டுருக்கிற இந்த இடத்துல குறுக்க ஒருத்தர் வேகமாக வந்திருக்கிறாரு. அவர் குறுக்க வந்ததுனால அந்த ட்ரக்கை அந்த பக்கமாக திரும்பவும் கடைசியில் இந்த பஸ்ஸும் வேறு வழி இல்லாமல் அவர் மேலே பற்றக்கூடாதுன்னு அது ஒரு ஓரமாக போயிருக்கு. குறுக்க ஓடி வந்தவர் எப்படியோ 2 வண்டியிலையும் சிக்காமல் மெதுவாக எந்திரிச்சு போகிறாரு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இதே மாதிரி தான். இங்கே ஒரு ட்ரக்கு வேகமாக போயிட்டுருக்கு. அந்த ட்ரக்கு போன வேகத்தில் அப்படியே சறுக்கி வேகமாக அந்த பள்ளத்திலே விழுந்துடுச்சு பாருங்க. எதிர்பார்க்காத சம்பவம். இது எப்படி நடந்ததுன்னு ஒரு அளவுக்கு மேலே வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. பின்னாடி காரில் போயிட்டு இருந்தவர் இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் நம்ப முடியாமல் திரும்பவும் பார்த்துருக்கிறாரு. பெரிய வண்டியை பள்ளத்தில் காணாமல் போயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி நிறைய வண்டிகள் லைனாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் பறந்து வந்திருக்கு. 2 காருக்கு நடுவில் இது ஒரு பக்கமாக வந்து விழுந்திருக்கு பாருங்களேன். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் வண்டி வேகமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லேடி ரோட்டில் குறுக்க ஓடி வந்துட்டாங்க. எந்த வண்டி வரதுக்கு முன்னாடி கரைக்கு போய் சேர்ந்துடலாம் நினச்சி கரெக்டாக அந்த வண்டி முன்னாடியே வந்துட்டாங்க பாருங்க. டிரைவர் கொஞ்சம் சுதாரிச்சதுனால உடனே வண்டியை நிறுத்திட்டாரு. நேர் ரோட்டில் இப்படியெல்லாம் ஓடி வந்தால் என்ன செய்யறது? அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இங்கே ஒரு லாரி நிற்குது. பின்னாடியே ஒரு ட்ரக் வந்திருக்கு பாருங்க. அந்த ட்ரக் வந்து வேகத்தை அந்த லாரி மேலே தட்டி இதையும் சேர்த்து தள்ளி இருக்கு. அங்கே இருக்கிற ஆட்களே இது எதிர்பார்க்காத சம்பவம். இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு. எப்படியோ லாரியை மெதுவாக தள்ளினதுனால எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காற்று ரொம்ப வேகமாக அடிச்சிட்டு இருக்கு. இதில் அங்கே இருக்கிற கோழிகள் தான் கொஞ்சம் மிரண்டு போயிடுச்சு. மேலே இருக்கிற தகர ஷீட்டுகள் எல்லாமே பறக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. அந்த தகர ஷீட்டுகளே அங்கேயும் இங்கே உருண்டு ஓடுறதுனால கோழிகள் இன்னும் கொஞ்சம் மிரண்டு போயிடுச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் கொடை பிடிச்சிட்டே ஒரு லேடி நடந்து போகிறத பார்க்குறோம். திடீர்னு அந்த ரோட்டில் நடக்கிற சம்பவத்தை பாருங்க. அந்த ரோட்டுக்கு அடியிலிருந்து தண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. ரோடு எங்க இருக்குன்னு தேடி தான் பார்க்கணும் போல. அந்த அளவுக்கு ரோட்டுக்கு கீழே இருந்து எப்படி தண்ணி வருதுன்னு பார்க்கறதுக்கே நம்ப முடியாத காட்சியாக தான் இருக்கு. கொஞ்ச நேரத்தில் ரோட்டையே பெயர்த்து எடுத்துரும் போல. வித்தியாசமா நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே கண்ணாடிகள் தான். நிறைய கண்ணாடிகளை அடுக்கி கட்டி வச்சிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி அதை எடுக்கிறதுக்காக போய் கடைசியில் கண்ணாடியெல்லாம் நொறுங்கி விழுந்திருக்கு. இங்க இந்த வீடியோவில் பார்க்குறது இங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு கத்தி காலில் வந்து விழுது பாருங்களேன். நல்ல வேளை காலில் விழாம காலுக்கு பக்கத்தில் இந்த செருப்புல விழுந்திருக்கு. போன் பார்த்துட்டே இருந்தவர் திடீர்னு தொப்புன்னு ஏதோ விழுந்திருக்குன்னு மட்டும் பார்த்துருக்கிறாரு. ஆனாலும் நம்ம காலில் விழல அப்படின்னு மறுபடியும் போனை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு.
எவ்வளோ பெரிய கத்தியாக வந்து விழுந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இந்த டிராக்டரில் ஒருத்தர் வந்துட்டே இருக்கிறாரு. திடீர்னு இந்த இடத்துக்கு வந்ததும் டிராக்டரை நிறுத்திட்டு வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரோட்ல இருக்கிற எதையோ தூக்கி ஓரமாக போட்டுட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் வண்டியை நிறுத்தினது எவ்வளோ நல்லதாக இருந்திருக்கு பாருங்க. இவர் இறங்கின அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்க. பின்னாடி வந்துட்டு இருந்த இந்த வண்டி வேகமாக வந்து இந்த டிராக்டர்ல தட்டிருக்கு. தட்டின வேகத்தில் கடைசியில் அந்த காரு இந்த அளவுக்கு உருண்டு போயிடுச்சு. கீழே இறங்கி நின்னவருக்கு இதை பார்த்து மிரண்டே போயிட்டாரு. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது. இந்த அடர்ந்த செடிகளுக்கு நடுவில் ஏதோ ஒரு உருவம் அங்கேயும் இங்கேயும் போற மாதிரி தெரிஞ்சது. கவனிச்சு பார்த்தவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த கருப்பு உருவம் ஒரு கரடி தான். அங்க சுத்திக்கிட்டே இருந்த கரடி மெதுவா செடிகளுக்கு நடுவில் புகுந்து பக்கத்துல வந்துடுச்சு பாருங்க. நல்லா முழுசா வளர்ந்த பெரிய கரடி தான். வீடியோ எடுத்துட்டு இருந்தவர் நிக்கிறதா ஓடுறதான்னு ஒரே குழப்பத்துல கேமராவோட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, நிறைய செங்கல்களை ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்கிற லாரி தான். பாரம் அதிகமானதுனால என்னவோ ரோட்ல இந்த இடத்துல வரவும் கரெக்டா சரிக்கிடுச்சு. மொத்த செங்கலும் அப்படியே கீழே இறங்கி வந்துடுச்சு. எல்லாமே ரோட்டை மறிக்கிற அளவுக்கு விழுந்திருக்குது பாருங்க. இனிமே இதையெல்லாம் எடுக்கிறது மறுபடியும் ஒரு வேலையா போயிடுச்சு. இதையெல்லாம் சும்மா அடுக்கி வச்சதுனால ரோட்ல இப்படி வேலையை காட்டியிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, நீளமான குழாய்களை இந்த பெரிய வண்டியில ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க. வண்டி வளைவுல திரும்புற நேரத்துல வண்டி மட்டும் தான் திரும்புது, இந்த குழாயெல்லாம் திரும்புறதுக்கு ரெடியா இல்ல. அப்படி ரோட்ல சரிஞ்சு விழுந்துடுச்சு பாருங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, எதிரில் இருக்கிற 2 வண்டிகள் வேகமா வந்துட்டு இருந்தது. திடீர்னு இந்த ட்ரக் அப்படியே நின்றுடுச்சு. இந்த ட்ரக் நிக்க போகுது அப்படின்னு பின்னாடி வந்துட்டு இருந்த இந்த வண்டி எதிர்பார்க்காததுனால அதிலே தட்டி அதுவும் நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பெருசா யாருக்கும் எதுவும் ஆகல. ரோட்ல போகும்போது எவ்வளவு உஷாரா இருக்க வேண்டியிருக்கு. கார்ல இருக்கிற கேமரால இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பைக்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கிறார். ரோட்ல அதே நேரத்துல ஒரு காரும் வந்திருக்கு. இந்த கார் திரும்புற மாதிரி போனது பக்கத்துல பெரிய பள்ளம் இருந்ததுனால நேர் ரோட்டுக்கே வந்ததுனால பைக்ல வந்தவர் இதை எதிர்பார்க்கல. நல்ல வேளையா அவர் பைக்கை போட்டுட்டு ஆள் குதிச்சு இறங்கி வந்துட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, துளியும் நம்ப முடியாத ஒரு சம்பவம் தான். இங்க வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. இந்த வெள்ளத்தோட சேர்ந்து ஒரு காரு போகுது பாருங்க. இந்த சிவப்பு நிற காரை எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பிடிச்சு வைக்கவே முடியல. இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கு, கார் மெதுவா தண்ணியில நகருதுன்னு. அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காரை காப்பாத்தியே ஆகணும்னு பிடிச்சு நிறுத்தி வைக்கிறாங்க. ஆனா ஓடுற வெள்ளத்துக்கு முன்னாடி யாரால தாக்கு பிடிக்க முடியல. இந்த வெள்ளம் ஆளையே தள்ளிட்டு போயிரும் போல. இத்தனை பேர் பிடிச்சதுக்கு அப்புறமும் நிக்க முடியாம கார் அப்படியே தண்ணியோட வேகத்துக்கு போயிட்டு இருக்கு பாருங்களேன். லட்சக்கணக்கில் மதிப்புடைய காரை ரோட்ல நிறுத்தும் போது இந்த மாதிரி சம்பவங்கள் திடீர்னு நடந்துருது. எங்க இந்த வீடியோல காத்து வேகமா அடிச்சிட்டு இருக்கு. இந்த வண்டி ஆளே இல்லாம தன்னால வேகமா போயிட்டு இருக்கு. நல்ல வேளை ரோட்ல அந்த நேரம் ஆட்கள் யாரும் நடமாடல. ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு இருந்தாரு, அவரும் கொஞ்சம் ஓரமா வந்துட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஏதோ மண்ணுக்குள்ள தேங்காய் புதஞ்சிருந்த மாதிரி தெரிஞ்சது. என்னவா இருக்குன்னு எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது. அது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு நத்த மாதிரி இருக்கு. ஆனா எவ்வளவு பெரிய உருவம் பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த ஆடுகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடியெல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு போகுது இந்த காகம். பொதுவாக பறவைகள் கூடு கட்டும் போது விலங்குகள் கிட்ட இருந்து இந்த மாதிரி முடியை பிடுங்கி கொண்டு போகுமா. அதோட கூட்டுல மெத்த மாதிரி அமைக்கிறதுக்கு இந்த முடிகள் எல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்குது. காகங்கள் ரொம்ப நேர்த்தியா கூடு கட்டுமா. இந்த ஆடு கிட்ட இருந்து எப்படி பிடுங்கி பிடுங்கி கொண்டு போகுது பாருங்க. கூடு சாஃப்டா இருக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலை. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, மரக்கட்டையெல்லாம் ஏற்றிட்டு ஒரு வண்டி மட்டும் தன்னால் வேகமாக வருது. கரெக்டாக அந்த பைக் மேலே மோதுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது ஓரமாக இருந்தவர் உடனே பார்த்ததுனால பைக்கை வேகமாக எடுத்துட்டாரு. ஆளே இல்லாமல் அந்த வண்டி இறக்கத்தில் அவ்வளோ வேகத்தில் வந்திருக்கு பாருங்க. ஆனால் பைக்கோட சொந்தக்காரர் ரொம்ப உஷாராக தான் இருந்திருக்கிறாரு.